வகையிலே பரிசையை வழங்கிய மாணவர் அமைப்பிற்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து அடுத்த நிகழ்வாக குழு நடனம் இடம்பெற இருக்கிறது. இந்த குழு நடனத்தில் பங்கு பெற்றும் மாணவிகளாக செல்வி மாணவர் மதுமிதா, செல்வி தீனா ஜசாயி, செல்வி தீனா விமுஸ்கா, செல்வி தீனா அன்சிகா, செல்வி மாணா அஸ்மிதா, செல்வி தீனா ஜனுஸ்ரீ, செல்வி மாணா லக்ஷ்மியா ஆகியோரை அன்போடு அழைத்து
இனிமையான ஒரு உள்ளடக்கத்தை வழங்கி சென்ற மாணவிகளுக்கு நன்றியை தெரிவிக்கப்பட்ட தொடர்ச்சியாக கௌரவ விருந்தினர் உரைகள் இருக்கின்றது. கிராம சேவக உத்தியோகர் உணவில் மேற்கு பிரதேசத்தைச் சேர்ந்த திரு பர நிர்வசிங்கம் தமிழன் அவர்களை இந்த உரையை ஆற்றுமாறு அன்போடு அழைக்கிறேன். தலைவர் அவர்களே, இங்கு பிரதம விருந்தினராக வருகை தந்திருக்கும் நமது மதிப்புக்குரிய பிரதேச செயலர் அவர்களே, சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் காரிநகர பிரதேச செயலர் அவர்களே, மற்றும் மாநிலத்திற்கு சரஸ்வதி வித்யாலய அதிபர் அவர்களே, எமது ஆலய மதகுரு அவர்களே, போலீஸ் பரிசோதகர் அவர்களே, மற்றும் இங்கு வருகை தந்திருக்கும் ஏழைய விருந்தினர்களே, பெற்றோர்களே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் இந்நேரத்தில் பணிவான வணக்கங்கள். யாழ் வீரபத்திரர் அகதி பாடசாலையில் மாணவர் கௌரவிப்பும் பரிசளிப்பு விழாவும் நிகழ்வில் மாணவ செல்வங்களில் சிறந்த ஆற்றலை வெளிப்படுத்துவதுடன் மிகவும் சிறப்பான முறையில் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த அகதி பாடசாலையானது நமது கிராமத்தில் ஒரு முன்மாதிரியான ஒரு அகதி பாடசாலையாக விளங்குகின்றது. அறநிலை என்னும் போது ஒரு மனிதன் சிறந்த ஒரு ஆளுமையுடைய மனிதனாக வர வேண்டும் என்றால் அதற்கு அறநெறி தவறாமல் அறநெறியை பின்பற்றி வாழ்வதே முக்கியமாகும். அதாவது அறநெறி என்று கூறும்போது அதில் நேர்மை, நீதி, ஒழுக்கம், கீழ்ப்படிவு அனைத்தும் இந்த அறநெறிக்குள் உள்ளடங்கப்படுகின்றன. எனவே எமது மாணவ செல்வங்கள் இந்த அறநெறியை பின்பற்றி வளரும் போது, இந்த அறநெறியை பயிரும் போது எதிர்காலத்தில்
சிறந்ததொரு மனிதனாக அவனால் உருவாக முடியும். அவ்வாறான ஒரு சேவையைத்தான் எமது இந்த யாழ் வீரபத்திரர் ஆண்மொழி பாடசாலையினர் மேற்கொண்டிருக்கின்றனர். எமது கிராமத்தின் வளர்ச்சிக்கு மிகவும் உறுதுணையான ஒரு சேவையை அவர்கள் செய்து கொண்டு வருகின்றார்கள். அந்த சேவை மிகவும் சிறப்புடன் மென்மேலும் தொடர வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கின்றேன். நான் இந்த அறநிலை பாடசாலையின் சில நிகழ்வுகளுக்கு சென்றிருக்கின்றேன். அவர்கள் எமது பாரம்பரிய விழுமியங்களையும் சைவ சித்தாந்த நெறிமுறைகளை பின்பற்றி ஒவ்வொரு நிகழ்வுகளையும் மிகவும் நேர்த்தியான முறையில் அங்கு செய்து கொண்டு வருகின்றார்கள். அந்த மாணவர்களின் சிறந்த ஒழுக்கத்தை நான் காண்கின்றேன். மிகவும் ஒழுக்கமாக அவர்கள் இந்த மாணவர்களை வழிநடத்துகின்றார்கள். அவ்வாறான ஒரு சேவை நமது கிராமத்தில் மட்டுமல்லாது எதிர்கால சமூகத்துக்கு மிகவும் இன்றியமையானது. நாங்கள் இப்போது பத்திரிகை வாயிலாகவும் மற்றும் சமூக வலைதளங்களிலும் அன்றாடம் நாங்கள் பார்க்கும் செய்திகளை பார்த்தால் எமது எதிர்காலம் எங்கு செல்லும் என்று தெரியாத அளவுக்கு நாங்கள் பயத்துடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அவ்வாறான ஒரு சூழ்நிலையில் இந்த அறநிலை பாடசாலை ஒவ்வொரு கிழமையும் அவர்களுக்குரிய அந்த மாணவர்களை மிகவும் நேர்த்தியாக வழிநடத்தி கொண்டு வருகின்றார்கள். அந்த அறநிலை பாடசாலையை கற்ற மாணவர்கள் இந்த மருந்தோடு கூட நான் பார்க்கின்றேன். அவர்கள் எவ்வளவு ஒழுக்க கட்டுப்பாட்டுடன் இருக்கின்றார்கள். அவ்வாறான ஒரு சிறந்த சேவையை இந்த அறநிலை பாடசாலை செய்து கொண்டு வருகிறது. எனவே இங்க இருக்கிற பெற்றோர்களாகிய நாங்கள் அந்த பாடசாலையின் வளர்ச்சிக்காக நாங்களும் பாடுபடும். உங்களது மாணவர்கள் எமது பிரிவில் நிறைய மாணவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் 65 மாணவர்கள் தான் இந்த அறநிலை பாடசாலைக்கு வருவதாக இப்போது அவர்கள் கூறியதிலிருந்து அறிந்து கொண்டேன். எனவே இந்த 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இருக்கும் இந்த பிரதேசத்தில் அனைவரும் இந்த அறநிலையை பின்பற்ற வேண்டும். இந்த அறநிலையை நாங்கள் பின்பற்றும் போது சிறந்த ஒழுக்கமுடைய நீதி நேர்மையான ஒரு சிறந்த சமுதாயத்துக்கு உரிய ஒரு நற்பிரஜையை நாங்கள் உருவாக்கிக் கொள்ளலாம். அதுக்கு நாங்களும் உந்து சக்தியாக விளங்க வேண்டும்.